வாங்க நெக்ஸ்ட் வீக் ஐயனார் துணை சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. பசுபதியும் மனோகரும் சேர்ந்து சோழனை கீழே உட்கார வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்திருப்பாங்க. அதுக்கு சோழன் ரிவெஞ்ச் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா கொடுத்தாரு. அதே மாதிரி யாராருக்கெல்லாம் சோழன் பிடிக்குமோ அவங்க ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் லைக் பண்ணிட்டு போங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, மனோகர் பசுபதிகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, சோழனை நிலாவோட ரூம்லயே கால் வைக்க கூடாது அப்படின்னு. அதுக்கு பசுபதி சொல்லுவாங்க, அவன் எங்க படுக்கணும்னு சொல்லுங்கப்பா, ஹால்லையா இல்ல எங்க படுக்கணும்னு சொல்லுங்க, நீங்க எங்க சொல்றீங்களோ அவங்க படுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே நிலா சோழன்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி வெளில படுத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாரும் சங்கடப்படுவாங்க, அதனால நீங்க உள்ள படுங்க ரூம்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை சோழன் பயன்படுத்திக்குவாரு. அதே மாதிரியே மனோகரம் பசுபதியும் பேசுறத அவர் கேட்டுருவாரு. எனக்காட ரிவெஞ்ச் கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேங்கிற மாதிரி நிலாட்ட நிலா டைம் ஆயிடுச்சு, வா ரூம் போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல ஏசி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு போவாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, இல்ல மாமா, நீங்க எப்போ உங்க வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் நான் என் வாழ்க்கையை ஆரம்பிப்பேன், அது வரைக்கும் நான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே உன் வீட்டுல தேடுவாங்கம்மா, நீ போ அப்படின்னு சொல்லிடுவாரு சேரன். அதனால அவங்களும் போயிடுவாங்க. மனோகரும் பசுபதியும் எப்படியாவது சோழனை வீட்டை விட்டு வெளில விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டுல இருக்க நகையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்கள சோழனோட பேக்ல வச்சிருவாங்க. இது சோழனுக்கு தெரிய இதை நான் பண்ணல அப்படின்னு சோழன் நிலா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அப்பா ஒரு மாதிரி பேசணுன்னே குரலை உதத்தி பேசிடுவாரு சோழன் பண்ணோன்னே, இங்க பாருமா, நீ இருக்கையில எப்படி எனக்கு குரலை உசத்தி பேசுறான் அப்படின்னு நிலாட்ட சொல்லுவாங்க. நிலா என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே குழம்பி போய் இருப்பாங்க. ஏன்னா சோழன் இது மாதிரி பண்ற ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு. உடனே நிலாட்ட சொல்லி வீட்டை விட்டு போக சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க சோழனை. ஆனா நிலா இல்ல முடியாது, நானும் போறேன்னு சொல்லிட்டு இப்படி கிளம்பிடுவாங்க. இதான் அடுத்த வர எபிசோடா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன உங்களுடைய கருத்து என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.